ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னென்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து எந்த பொண்ணையும் பிடிக்காது. அவங்க அப்பா வந்து அவனுக்கே தெரியாமல் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஹீரோ ரொம்ப ரூடாக அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. நம்ம ஹீரோயினை என்ன படாத பாடு படுத்த போகிறான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நிமிஷம் இல்லைங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்களா, யாரோ 2 பேர் வந்து நம்ம ஹீரோயினை கடத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க எங்கே கடத்தி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு வீட்டில் படுக்க வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஆள் வராரு. நம்ம ஹீரோ தான் வராங்க. எதுக்காகடா நீங்கள் கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நான் உன்னை கடத்தவே இல்லை, யாரோ கடத்தி வந்து என் வீட்டில் போட்டுட்டு போயிட்டாங்க. அது போக நான் உன்னை வந்து இந்த மேரேஜை கேன்சல் பண்ண சொல்லி 6 நாள் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அட பாவி அப்படின்னா அது ஃபேக் மெசேஜ் இல்லையா, உண்மையான மெசேஜா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, ஆனால் பார்த்தா பொய் சொல்லி நடிக்கிற மாதிரி தெரியுது, அப்படின்னா உனக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க பார்க்க, இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பக்கங்குது. ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம், கண்டிப்பாக நான் மேரேஜை நிப்பாட்டிடுறேன், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளே நீ மேரேஜை மட்டும் நிப்பாட்டலன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமாக வந்து மிரட்டி விட்டுற. இப்போ கையில் போட்டிருக்க கெட்டெல்லாம் கையில் இருக்க மொத்த கட்டையும் அவுத்து விட்றானா, நம்ம ஹீரோயினை பயங்கரமாக வார்ன் பண்ணி அனுப்பி வைக்க, ஐயோ விட்டா போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக புரியல. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, அம்மா என்னம்மா நடந்துட்டுருக்கு, என்ன ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம்மா கிட்டத்தட்ட 300 மில்லியனுக்கு வந்து உன் தம்பிக்கு ஆஸ்பத்திரி செலவுக்காக அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அம்மா என்னால் முடியாதுமா, ப்ளீஸ் தயவு செய்து அந்த 300 மில்லியனை நான் எப்படியா சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறப்போ, அம்மா வந்து எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதனால நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் செய்ய முடியல. பரவாயில்லம்மா அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கே போக, அவன் ரொம்ப டெரராக உட்காந்துட்டு இருக்கான். திரும்ப எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்கிறா, எங்கள் அம்மா 300 மில்லியன் வாங்கினாங்க, அதனால தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட சர்டிஃபிகேட் கூட வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோக்கு செம்மையாக காண்டாகுது. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, இதெல்லாம் பிளான் பண்ணி தான் எல்லோரும் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேச, ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை பார்த்தா டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸாக வர, ப்ளீஸ் தயவு செய்து நம்புங்கன்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரில, நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறானா. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது, பட்டார்னு கண்ணத்திலே ஒன்று வைக்கிறா, என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நான் டிவோர்ஸ் பண்ணுமா, டிவோர்ஸ் பண்ணுன்னா முதல்ல நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம 2 பேரும் வாழணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே ஹீரோயினுக்கு வந்து இவன் சொன்னதில் காய்ச்சலே வந்துடுச்சு, ஒரு மாதிரியாக இருக்கும். இவன் டேப்லெட்லாம் கொடுத்து உட்கார வைக்கிறானா, உன்னை பார்த்தா ஆக்டிங் பண்ணுற மாதிரியே தெரியுது, உன் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறப்போ, இல்லை நிஜமாலே எனக்கு மேலுக்கு முடியல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. இவன் கொஞ்சம் குறுக்குன்னு பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சமைச்சு தரியா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி சாப்பாடு தானே கேட்குறான், போனால் போயிட்டு போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்களா. அவங்களுக்கு சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வரல. நம்ம ஹீரோ கேட்குறான், எதுக்காக உனக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு வரலன்னு சொல்லிட்டு, எனக்கு பசிக்கலன்னு சொல்கிறாளா. இவன் நம்ப மாட்டேங்கிறான், சாப்பாடு ஏதாவது கலந்து வச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் சாப்பாடு கொடுத்து, அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ சாப்பிட்றான். இப்படி நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கப்போ செம்மையாக இடி இடிக்குது, மழை பெய்யுது, ரிட்டன் வராளா. ஹீரோ ரொம்ப டெரராக முறைக்க, இப்போ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா வெளியே மழை பெய்யுதா, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மழை நின்றதுக்கப்புறம் போகிறனே அப்படின்ற மாதிரி கெஞ்ச, சரி இங்கே இருந்து தொலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்களா, கடைசியில் தூங்கி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ செம்மையாக சரக்கு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வராங்க. எப்படி இருந்தாலும் நீயும் நானும் லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, சாரி சார் நான் போக மறந்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறப்போ, நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இவன் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக நடந்துக்க பார்க்க, இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட கனவு தான். இப்போ எந்திரிச்சு பார்க்குறாங்க, பொறுக்கி பயிலுன்னு சொல்லி ஹீரோ பேரை சொல்லி திட்டிட்டு, அவன் பார்த்தா பக்கத்தில் போதையில் உட்காந்துருக்கான், அவன் எதுவும் செய்ய கிடையாது, சாரி நான் தெரியாமல் உங்களை திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ தொப்புக்கடி நம்ம ஹீரோயின் மேலே விழுக, அட போய் தொலைடான்னு சொல்லிட்டு இவன் தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து மேலே விழுகிறானா, படுத்துட்டு கையை வர பிடிச்சிக்கிறான், விடவே மாட்டேங்கிறான். அதனால நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இன்னமா நீ போல எங்கள் வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட, என்ன பண்ணுறது நீ விட்டா தானே போகிறது அப்படின்னு சொல்கிறப்போ, ரொம்ப நடிக்காதடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் என் கூட வந்திருக்க மாதிரி இருக்குது, உன்னோட இன்டென்ஷனே சரியில்லையேன்னு சொல்கிறப்போ, என்னை விட தயவு செய்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்ப ஓடி வராளா. வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. இங்கே ஹீரோவுடைய அப்பா கால் பண்ணிட்டு, 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டீங்களா நைட்டு, இனிமேல் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா,
கெஃபேல ஒரு இன்டர்னா வேலை செஞ்சுட்டு இருக்காளா, அங்கே ஒரு சீனியர் பொண்ணு இருக்கா, அவள் தான் எல்லான்ற மாதிரி நம்ம ஹீரோயினை எப்போ பாரு ரொம்ப டீஸ் பண்ணி பேசுவாளா. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, ஏன் உன் கொதவலை நினச்சி உன்னை கொண்டுடுவேன், என்னத்தை மயக்கி எங்கள் அப்பா கிட்ட பேசி என்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, கண்டிப்பாக கல்யாணத்தை நிப்பாட்டிடுற என்னை கொன்றாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துட்டு ஓட, இப்படியே வந்து மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ திரும்பவும் வரானா, இப்போ வந்துட்டு நீ என் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்து படிச்சு பாரு, இதுபடி தான் நீ நடந்துக்கணும், முதல்ல கையெழுத்து போடு, நம்ம கல்யாணத்தை ஸ்கிப் பண்ணவே முடியாது, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த கான்ட்ராக்டில் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஃபேவராக தான் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கான். அவளுக்கு ஒன்று கூட ஃபேவராக எழுதாதப்போ அவளுக்கு கோவம் வருது, நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல, சரி அப்படியா, சரி அந்த 300 மில்லியனை கொடுத்துட்டு நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நீ கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, 300 மில்லியனுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு இவ சொல்கிறப்போ, அப்படின்னா கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறப்போ, சரின்னு சொல்லிட்டு இவ கையெழுத்து போடுறா. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு, சரி உனக்கு ஏதாவது ரூல்ஸ் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி வரானா. ஹீரோயின் சொல்கிறா, தயவு செய்து தள்ளி போடா, நீ இப்படி வந்து என்கிட்ட நெருங்கி வராமல் இருந்தால் போதும், நம்மளுக்குள்ளே வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்க வேணாம், அது ஒன்று தான் நான் போகிற ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் பார்க்கலாம் முடியுதான்றது அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரியான பொறுக்கியாக இருப்பான் போல இருக்கு ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்க, நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அப்படியே இவங்க 2 பேருக்கும் வந்து எல்லாரும் முன்னாடி வெட்டிங்கும் பண்ணி வச்சிடுறாங்க. ஆரம்பத்துலேயே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஹீரோயின் வந்து தனி ரூம் கேட்க நம்ம ஹீரோ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, போட்ட ரூல்ஸ்லேயே வந்து இது மாதிரி நான் சொல்கிறத நீ கேட்கணும், அதான் மெயினான ரூல் அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் முடியாது, எனக்கு தனி ரூம் தான் வேணும் அப்படின்னு இவ கேட்க, இவ தூங்கிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோ வர்றதை இவ பார்த்துட்டு வேணும்ட்டே கண்ணை முடி தூங்க, இவன் தூரமாக இருந்து கூட பேசாமல் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு, இங்கே பாரு எனக்கு பசிக்குது சமைச்சு கூட அப்படின்றத சொல்ல, அது ஏன் தூரமாக இருந்தவனால கேட்க முடியாதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. இப்படியே அவள் வேலைக்கு போகிறாளா. இவ கொஞ்சம் பயந்துருக்கிறத பார்த்தா நம்ம ஹீரோ, இங்கே பாரு எங்கேயாவது ஓடி போனான்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கோ உன் நிலமையை அப்படின்னு சொல்லி மிரட்டி விட, நம்ம ஹீரோயின் வந்து கெஃபேக்கு முன்னாடியே கொஞ்சம் இறக்கிருங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான், என்னடா இது கெஃபேயாண்டா இறக்குனா இவளுக்கு என்ன வந்துருச்சு, நான் தான் அவன் ஹஸ்பண்டுன்றதை சொல்கிற கூட வெக்கப்படுறாளோ அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ண, இப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவியை அழைச்சிட்டு வரான். கொண்டு போய் நம்ம ஹீரோயினை தள்ளி போடுறான், இந்தாங்க உங்கள் மருமக, நீங்கள் தான் கல்யாணத்துக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறப்போ, சரி உடனே ஒரு 3 மில்லியன் என் மருமகளுக்கு போட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இது வந்து நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி வந்து இருக்கா, அவள் கொஞ்சம் அரகண்டானவ, வந்தவுடனே வந்து மருமகளுக்கு காசை தார வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மட்டமாக பேச, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இருந்தாலும் அமைதியாக இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ கிளம்ப போகிறானா, அப்போ தங்கச்சிக்காரி வந்து கேட்டுட்ருக்கா, என்ன ஆச்சு, நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எங்கள் லெவலுக்கா எங்களை விட லோவாவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்கிறான், நான் ஏழை பொண்ணு, எங்கள் அம்மா எந்த வேலைக்கும் போகல, உங்கள் அப்பா 300 மில்லியன் கொடுத்தா எங்களை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்ல, அந்தளவுக்கு கேவலமாக போயிடுச்சா எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் டேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப மட்டமாக பேச, அப்பா கண்ணத்தில் ஒன்று வைக்கிறாரு, என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதில் காண்டான ஹீரோவுடைய தங்கச்சி ஹீரோயினை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போக, நம்ம ஹீரோயினுக்கு நல்லா காலில் பிடிச்சிக்குது. நம்ம ஹீரோயின் பரவாயில்ல நடந்துடுறேன்னு சொன்னால் கூட நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு அவனே மருந்து போட்டு விட்றான், நீ எதுக்கு அமைதியாக இருக்க, உன் மேலே தப்பில்லாதப்போ கண்டிப்பாக நீ பேசணும், நீ இப்படிலாம் ஊமையாக இருக்கக்கூடாது, நீ ஒன்று பேச கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி அக்கறையாக சொல்ல, நம்ம ஹீரோயின் பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறானா. நம்ம ஹீரோயினை க்ளோஸ் பண்ணுறாங்களா, நீ நல்லா கண்ணை மூடி நிம்மதியாக தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் இதுக்குடா கிஸ் பண்ணுற மாதிரி வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் காண்டாகிட்டு இருக்கான். இப்படியே நைட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் முட்டிக்கிட்டு நிற்கிறான், என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் பேச்சு கொடுக்குறப்ப தான் தெரியுது இவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை உட்கார வைக்க, படுக்குன்னு கண்ணை முழிச்சிடறானா. இவன் பயங்கரமாக கத்தார முடிச்சிடறான், என்ன பண்ணிகிட்டு இருக்க, என் ரூம்லேருந்து உன் ரூமுக்கு தூக்கிட்டு வர அளவுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பெட்டில் தள்ள, அவள் சொல்லிட்டு இருக்கா நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் க்ளோஸாக பார்க்குறானா. நம்ம ஹீரோயினுக்கு அடிச்சு வச்சிடறா, என்ன பண்ணிகிட்டு இருக்கடா, நீ தூக்கத்தில் நடந்த அதனால நீ போனா போதுன்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு கொண்டுட்டு வந்தேன், நீ முட்டினது பார்த்தா மூளை குழம்பி இருக்கும், போனா போதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஓவராக பண்ணுறேன்னு சொல்ல, இங்கே பாரு இன்னைக்கு நடந்த மாதிரி என்னைக்காவது என்கிட்ட அப்படி ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இப்போ காலையில் நம்ம ஹீரோ உட்காந்துருக்கானா, இங்கே கழுத்தை காமிக்கிறான், என்ன இது இவ்வளோ பெரிய பேட்ச் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல நான் கடிச்சதை எல்லாரும் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் குட்டியாக போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு இது தேவைதான்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. இப்படி நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வருது.
என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு யாரும் லவ்வர் இருந்திருப்பாங்க போல். அவங்க ஒரு மாதிரியாக எழுதி அனுப்ப, இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் தோணலை. ஏன்னா அவள் லவ் பண்ண கிடையாது இல்லையா, போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போகிறா. இப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பிளேஸில் அந்த சீனியர் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஒரு க்ரீமை கொட்டி விட்டுறது. நம்ம ஹீரோயின் கொட்டின மாதிரி அந்த மேனேஜர் கிட்ட போட்டு கொடுக்க ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறாங்க. ஒன்றுத்துக்கும் லாய்க்கு கிடையாது, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. உடனே சீனியர் பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஒரு ஷாப்பில் எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், அவங்க இந்த க்ரீமெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, க்ரீம் மட்டும் கிடைக்கலன்னா நீங்கள் வேலையை விட்டு ஒன்று தூக்கிடுவேன்னு ஹீரோயினை மிரட்டியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காளா, நம்ம ஹீரோ கால் பண்ணியிருந்திருப்பான், இவ எடுத்திருக்கவே மாட்டா. அதனால் பார்க்கறதுக்காக வர, என்ன நடந்துச்சு, ஏன் அழுகிற சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, இவ ரொம்ப நேரம் சொல்லாமல் இருக்கா, அவன் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுனால நடந்ததெல்லாம் சொல்ல, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். அதுக்கப்புறம் அந்த ஷாப்காரரே வந்து நிறைய க்ரீம் கொண்டு வந்து கொடுக்க, நீங்கள் சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போமே. இல்லை, இந்த சீனியர் பொண்ணு தான் ஏற்பாடு பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு சீனியர் பொண்ணை பாராட்டிட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமாக திட்ட, அவர் நம்ம ஹீரோயின் பேர் சொல்லிட்டு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் நான் தான் சொல்கிறப்போ, ரொம்ப தேங்க்ஸ்மா, உனக்கு ஏதாவது வேணா ஹெல்ப்னா கேளு, நான் தரேன், நீ ஒரு கால் பண்ணால் நான் க்ரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன்னு சொல்ல, இப்போ மேனேஜர் பச்சும் இந்த மாதிரி பேசுகிறாங்க, நீ தான் அதை ஏற்பாடு பண்ணியா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறப்போ அந்த சீனியர் பொண்ணை பார்த்து முறைக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோ வந்து அவன் பாட்டியை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயினை காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு தொட்டு தொட்டு பார்க்குறாங்க, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க, சீக்கிரமாக எனக்கு கிராண்ட் சன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது இவங்க குழந்தையெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆக, என்னடா அதுக்கெல்லாம் பிளான் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவன் முன்னாடி கேட்க, கூடிய சீக்கிரம் பாட்டி அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு இங்கே வைத்த கிழக்க ஆரம்பிச்சிடுது. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வர, இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி வரா. அவளுக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. நம்ம ஹீரோயின் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் வச்சுட்டு போகிறாளா. இவன் என்ன பண்ணுறான்னா, அவள் காதில் இருக்க கம்பலை கலட்டி அந்த ஹேண்ட்பேக்குள்ளே போட்டுடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி அப்படின்ற மாதிரி இவ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணத்தில் படார்னு அரைஞ்சிட்டு, எவ்வளோ தைரியம் தான் என்னோட இயரிங்கை நீ திருடுவேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு நீ அவளை ஃபஸ்ட்டு அடிக்கிற, எதாக இருந்தாலும் பேசு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாருங்க நான் பாத்ரூமில் இயரிங் வச்சுட்டேன், இவன் திருடிட்டா அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறப்போ, இனி எப்படி சொல்கிற அவள் திருடிட்டான்னு சொல்லிட்டு, அவள் தான் நான் போனதுக்கப்புறம் அவள் பாத்ரூம் போனா அப்படின்ற மாதிரி பழி போடுறா. அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்து உன் ஒய்ஃப் இந்த தப்பு பண்ணலன்னா ஹேண்ட்பேக் கொடுக்க சொல்லு, நான் பார்க்குறேன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் கொடுக்குறாளா. இவ தலையில கொட்டி பார்த்தா அதில் அந்த இயரிங் எல்லாம் கிடக்கு. இப்போ என்ன சொல்கிற, உன் மனைவி திருடாமே அந்த இயரிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோயினை சொல்கிறா, பணம் என்ன பிச்சை கேட்டால் நான் தூக்கி போடுவேன், அதுக்கு எதுக்கு இப்படி திருடணும் அப்படின்ற மாதிரி தப்பாக பேச, ஹீரோயின் இதை நான் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அழுக. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவருக்கு ஷிஃப்ட் எடுத்துகிட்டு அந்த இயரிங் இதில் வை, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை யாருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ண, இங்கே தங்கச்சி பதறி போகிறா, அதெல்லாம் வேணாண்ணா, ஒருவேளை அன்னிதா கூட இருக்கலாம், இது எந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி மாற்றி பேச நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுது, இது தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பான். இங்கே பாரு, இனிமே வந்து இந்த சேட்டை இந்த வாழெல்லாம் எங்கள் கிட்ட காமிக்காத, இன்னொரு தடவை அவளை இம்சல் பண்ணன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வேற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமாக தங்கச்சியை மிரட்டி விட்றான். அவகிட்ட சாரி கேட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க, இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ ஒரு தப்பு பண்ணாதப்போ உன்னை யாராவது ப்ளேம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீ எதிர்த்து பேசணும், இப்படி நீ ஊமையாக இருந்தேன்னு வச்சுக்கேன் எல்லாரும் மேலே பழி போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கிஸ் பண்ண போக, இந்த தடவை என்ன நினச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயினே ஹீரோக்கு கிஸ் கொடுத்துட்றா. இப்படியே மார்னிங் நம்ம ஹீரோயின் கெஃபேல வேலை செஞ்சுட்டு இருக்காளா. அப்போ இந்த கெஃபேயோட ஓனர் வராரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கும் இவருக்கும் பழக்கம் இருந்திருக்கும். இவர் நம்ம ஹீரோயின் காலேஜில் சீனியராக இருந்திருப்பாரு. இப்போ வந்து ஹீரோயினை பார்க்க வர, நம்ம ஹீரோயின் என்ன சீனியர், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இது என்னோட கெஃபே தான், என்னோட கெஃபேயில் வந்து உன்னோட பேர் வந்து இருந்துச்சு அந்த ஒர்க்கர் லிஸ்ட்டில், அதனால தான் உனக்கு பார்க்க வந்தேன், இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு நாள் மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக பேச, இந்த சீனியர் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இருக்கிற ஹை கிளாஸ் பசங்களாம் அவளுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இனிமேல் நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஹீரோயின் கண்டுக்கிறாம போகிறா. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள்.